ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர் டைரக்டா ஜெனீவாவை நோக்கி இப்ப பயணம் பண்றாரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதை ஈரான் அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ஜெனீவாவில் போய் யாரை மீட் பண்ண போறாரு? இன்னொரு புறம் பாக்தாத் ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த நகரத்துல இருந்து கொத்து கொத்தா அமெரிக்காவை சேர்ந்த அதிகாரிகள் வெளியில போயிட்டு இருக்காங்க. ஈராக்ல இருந்து திடுதிப்புன்னு அவங்க வெளியில போறதுக்கான காரணம் என்ன? அமெரிக்காவினுடைய அடுத்த இலக்கு அப்படிங்கிறது எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இது எல்லாத்தையும் தாண்டி யுஎஸ் காங்கிரஸ் சபையினுடைய மிக முக்கியமான அறிக்கை, கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஐசிபிஎம் ஈரான் கிட்ட இப்போ ரெடியா இருக்கா இல்லையா? சரியாக ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த அறிக்கை வெளியாயிருக்கு. அது பற்றிய டீடைல் ரிப்போர்ட்டையும் நம்ம பேச போறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. செஜில் ஏவுகணையும் ஷால்வோ ஏவுகணையும் ஃபட்டா ஏவுகணையும் தொடர்ச்சியாக இஸ்ரேல் முழுவதுமாக இப்போ ஆக்கிரமிச்சிருக்கு. இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு தளம் அப்படிங்கிறது முழுவதுமாக கைவிடப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில அடுத்ததாக இரவு நேரம் தொடங்க போகுது. இந்திய நேரம் இப்போ 10 மணி அப்படின்னா ஈரான்ல நம்மளை விட குறைந்தது ஒரு 2 மணி நேரம் அவங்களுக்கு தாமதமாக சூரியன் மறையும். அந்த வகையில் அவங்களுக்கு 8 மணி நைட்டு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் அடுத்ததாக இரவு நேரத்தை மிக நீண்ட இரவாக இன்னைக்கு இஸ்ரேலிய மக்கள் கழிக்க போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி தான் வெளியாகுது. தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதன் மீது அட்டாக் நடந்திருக்கு. எகிப்தில் எரிபொருள் வாங்குவதற்காக பெரிய அளவில் டீல் இஸ்ரேல் பேசியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா இஸ்ரேலில் எரிபொருள் கிடங்குகள் அப்படிங்கிறது முழுவதுமாக எரிக்கப்பட்டுருச்சு. யாராலனா ஈரானால. அப்போது எரிபொருளுக்கு தேவையான அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போதைக்கு இஸ்ரேல்கிட்ட இல்லை. அதனால அவங்க சைப்ரஸ் நாட்டை நம்பியிருந்ததா நம்ம செய்தி போட்டிருந்தோம். அடுத்ததா இப்போ எகிப்துக்கிட்ட அவங்க கையேந்தி நிற்கிறாங்க. எகிப்து முழுமையாக பிலாடெல்பியா காரிடாரை தன்வசம் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறத ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் எகிப்தினுடைய அதிபர், இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர், இவங்க 2 பேருக்கு இடையில ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஃபோன் கால் அடிப்படையில் இதை உறுதிப்படுத்துறாங்க. இப்போ எரிபொருளுடைய தேவை அப்படிங்கிறது எகிப்துல இருந்து இஸ்ரேலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. இதுதான் லேட்டஸ்டாக கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட். ஸோ இஸ்ரேல் இன்று இரவு அப்படிங்கிறது அவங்களுக்கு நீண்ட இரவாக இருக்க போகுது. 7வது நாள், போரினுடைய 7வது நாள் இது. ஸோ ஒரே ஒரு வாரத்தில் இஸ்ரேல் முழுவதுமாக முடங்கிருச்சு. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கீழே இருக்கக்கூடிய ஆயுத கிடங்கு, அது தொடர்பான வீடியோக்கள் எல்லாமே கடந்த அப்டேட்டில் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம். உலகின் பல்வேறு நாடுகள் தங்களுடைய நாட்டுக்கு கீழே ஆயுதங்கள் வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அதே இஸ்ரேல் தன்னுடைய நாட்டினுடைய மருத்துவமனைக்கு கீழே மட்டும் பெரிய ஆயுத கிடங்குகள் வைத்துக் கொள்ளலாமா அப்படிங்கிற கேள்வியை மக்களாகி நீங்களே சிந்திச்சு பாருங்க. அமெரிக்கா முழுவதுமாக பாதுகாப்பு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ இஸ்ரேலிய மக்களுக்கு இல்லை. அங்க இருக்கக்கூடிய டூரிஸ்டுக்கும் அந்த நம்பிக்கை இல்லை. அமெரிக்கா மீது நம்பிக்கை இழந்த இஸ்ரேலிய வாசிகள் ஒரு 22,000 பேர் அந்த நாட்டை விட்டே வெளியே போறதுக்கான அப்ளிகேஷன் இப்போ போட்டிருக்காங்க. எப்படியாவது எங்களை இந்த பாதுகாப்பற்ற தேசத்தை விட்டு வெளியில அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவுக்கு எ பிளாக் டே ஃபார் அமெரிக்கா அப்படின்னா என்ன? இது அமெரிக்காவுக்கான கருப்பு தினம். இதை உலகளாவிய அளவில் ஹேஷ்டாக்ல ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அந்த சிச்சுவேஷன் ரூமுக்கு போயிட்டு வெளியில வந்ததுக்கு பிறகு மறுபடியும் அந்த சீக்ரெட் ரூமை ரெடி பண்ண சொல்லியிருக்காரு.
இப்போ அதுல மீட்டிங்க்கு யார் யாரை கூப்பிட போறாங்கன்னா, இங்கிலாந்தினுடைய ஃபாரின் மினிஸ்டரையும் உள்ளுக்குள்ள கூப்பிடுறாங்க, யூரோப்பியன் யூனியனுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் உள்ள கூப்பிடுறாங்க. அயல் நாட்டை சேர்ந்தவங்க அமெரிக்காவினுடைய சிச்சுவேஷன் ரூமுக்குள்ள நுழைஞ்சு மிக முக்கியமான விஷயங்கள்ல டிஸ்கஸ் பண்ண போறாங்கன்னா, இது நாட்டோ நாடுகளுக்கான மீட்டிங்காக மாறுது. அப்போ எந்த நாட்டின் மீது அவங்க இப்போ ஈரான் வந்து அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கிறத அமெரிக்கா கண்டிப்பா கணிப்பாங்க. நாட்டோவில் பக்கத்துல அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாட்டின் மீது ஈரானுடைய மிசைல் தெரியாத்தனமா போய் விழுந்தா கூட இப்போ அந்த நாடு அமெரிக்கா கிட்ட உதவி கேட்கும். அதன் அடிப்படையில நாட்டோவினுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமெரிக்கா இந்த போருக்குள்ள வருவதற்கான பெரிய ஒரு கேட் ஓபன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏன் இவ்வளவு தூரம் அழுத்தி சொல்றோம் அப்படின்னா, யுஎஸ் காங்கிரஸ் சபையினுடைய மிக முக்கியமான அறிக்கை ஒன்று வெளியாயிருக்கு. அது வேற யாரும் இன்ன வரைக்கும் பெருசா அதை பற்றி வெளியிட்டு சேட்டலைட் சேனல்கள் கூட அதை வெளியிடலை. அதை நான் கடந்த வீடியோலையே அதனுடைய அந்த பேஜஸ் எல்லாத்தையுமே ப்ரூஃபாகவே உங்களுக்கு போட்டு காமிச்சிருந்தேன். அதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அது ப்ளே ஆகிருக்கும். இப்போவும் நான் அதை காமிக்கிறேன். யுஎஸ் காங்கிரஸினுடைய அறிக்கை சொல்லக்கூடிய விஷயங்கள் 2035 வரைக்கும் ஈரான் கிட்ட என்னென்ன ஆயுதங்கள்லாம் அவங்க வச்சிருக்க போறாங்க, என்னென்னதெல்லாம் தயாரிக்க முடியும் அப்படிங்கிறது தொடர்பான டீட்டெயில் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுல மிக முக்கியமா ஈரான் கிட்ட 16 புதிய மிசைல்கள் அவங்க தயாரிச்சு வச்சிருக்காங்க 2025 அப்படின்னு. அதுதான் நீங்க இப்ப பார்த்து பெரிய அளவில் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய 2 ஏவுகணைனா இந்த செசில் அண்டு சால்வோ ஏவுகணை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபட்டா ஏவுகணையினுடைய வீச்சையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி புதிய ஏவுகணைகளே வந்து 16 ஏவுகணைகள் ஈரான் வச்சிருக்காங்க. அதில் 2-3 மட்டும்தான் இப்போதைக்கு மக்களுக்கு தெரியுது. இன்னும் 13 ஏவுகணைகளை உலகின் பல்வேறு நாடுகளுக்கு தெரியாமலேயே ஈரான் வச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்க எடுத்து இஸ்ரேல் மேலே விட்டாங்கன்னா ரொம்ப பெரிய அளவிலான ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த யுஎஸ் காங்கிரஸ் சபையினுடைய அறிக்கை. அது மட்டுமல்ல, ஐசிபிஎம் கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய அந்த ஏவுகணை எப்படி ரஷ்யாவினுடைய ஆர்சனிக் அப்படிங்கிற ஏவுகணை உலகின் வலிமை வாய்ந்த ஏவுகணை அப்படின்னு சொல்லப்படுதோ, அதனுடைய வார்ஹெட் அவ்வளோ ஸ்ட்ராங்கானதோ, அதே மாதிரி ஈரான் கிட்டையும் ஐசிபிஎம்முக்கான வார்ஹெட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை வச்சு ஏவுவதற்கான ஏவுகணை இருக்குல்ல, அதை 2035க்குள்ள ஈரானால தயாரிச்சிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜேசிபிஓஏ ஒப்பந்தத்தில் ஈரானை எப்படியாவது கையெழுத்து வாங்க வச்சிடணும் அப்படிங்கிற முயற்சி இப்போ ஏன் ட்ரம்ப் இவ்வளவு தூரம் ஈடுபாடோட இருக்காங்கிறத இப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஈரானுக்கு வந்தது அப்படின்னா இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து ஈரான் தான் உலகத்தினுடைய வல்லாதிக்க சக்தியாக உலகத்துல முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் படைச்சவங்களா அவங்க மாறிடுவாங்க. ஸோ அதை இப்பவே தடுத்து நிப்பாட்டுவதற்கு தான் ட்ரம்ப் இவ்வளவு தூரம் இந்த அணுசக்தி யுரேனியத்தை செறிவூட்டுறாங்க, அணுகுண்டுகள் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லி இப்போ ஈரானை முடக்க பார்க்குறாங்க. இன்னொரு புறம் ரஷ்யா ஈரானை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதும், அங்கே 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எங்களுடைய சயின்டிஸ்டும் அங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ உலகத்துக்கு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. நான் பழைய வீடியோவில், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு காலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் வீடியோவாக பதிவு போட்டார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் நாங்கள் ஈரானுக்கு அடுத்து அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. எப்போ ஃபியூச்சரில் ரைட்டா புதியதொரு அணு உலை அங்கே அமைப்பதற்கான வேலையும் தொடங்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் இப்போ ரீசெண்டாக வெளியாக இருக்கக்கூடிய அவருடைய வீடியோவில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, ஏற்கனவே ஈரானில் எங்களுடைய விஞ்ஞானிகள் பணியாளர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் ஈரானுடைய அணு உலையில அட்டாக் பண்ணீங்கன்னாலோ இல்லை நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் அட்டாக் பண்ணீங்கன்னாலோ அது ரஷ்யா மீது தொடுக்கக்கூடிய போராக நாங்கள் கருதுவோம் அப்படின்னு இந்த பக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் எச்சரிக்கை விடுத்திருக்காரு இஸ்ரேல். அப்போ இஸ்ரேலால இப்போ ஒன்றும் செய்ய முடியல. இன்னொரு புறம் யூகே சைப்ரஸ் வழியா அவங்களுக்கு வார் பிளேன் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ
யூகேவினுடைய மிக முக்கியமான விமானம் தாங்கிய போர்க்கப்பல் குயின் எலிசபெத் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கப்பல் வந்து மிடில் ஈஸ்டை நோக்கி போயிட்டு, ஏற்கனவே அமெரிக்காவினுடைய நிமிட்ஸ் உள்ளிட்ட 2 போர்க்கப்பல் மிடில் ஈஸ்டை நோக்கி போயிடுச்சு. இவங்க 2 பேர் தான் இப்போதைக்கு மும்முரமா இருக்காங்க. பட் பிரான்ஸ் என்னாச்சு, அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கும்போது, பிரான்ஸுடைய மேக்ரான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இப்போ சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் நவ் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். மேக்ரான் சொல்கிறாரு, இஸ்ரேல் ஈரானோடு போரிடுது, அந்த விஷயத்தில் நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கலை, நாங்கள் ஈரானுக்கு ஆதரவாகவும் நிற்கலை, நாங்கள் இந்த போரில் பங்கு பெற மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ பிரான்ஸ் இப்படி முடிவெடுத்ததுனால தான் ட்ரம்ப் உடனே அந்த சிச்சுவேஷன் ரூமை ரெடி பண்ணி நாட்டோ நாடுகளில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அமெரிக்கா இந்த போருக்குள்ள குதிக்கிறதுக்கான வேலையை அவர் தொடங்க போறாரு அப்படிங்கிறது தான் அந்த சிச்சுவேஷன் ரூம்ல பேசப்பட்ட ஒரு சீக்ரெட்டான விஷயமா. நெதன்யாகு அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பாவமாக தான் இருக்கு. இந்த போரில் இஸ்ரேலியர்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்னைய பொறுத்தளவில் நான் என்னுடைய மகனுடைய திருமணத்தையே இதற்காக நிறுத்தி வைத்திருக்கிறேன். என்னுடைய மகனுடைய திருமணம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, திருமண ஏற்பாடுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு தன்னுடைய சோகமான ஒரு செய்தியை இஸ்ரேலிய நாட்டு மக்களுக்கு நெதன்யாகு ஷேர் பண்றாரு. யுஎஸ்னுடைய செனட்டர் பெஞ்சி சாண்டர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவுக்கு நெதன்யாகு கட்டளைகள் பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். நீ இப்படி செய், நீ இப்படி செய், இப்படி செஞ்சாதான் வந்து இஸ்ரேலை காப்பாற்ற முடியும், இஸ்ரேலை காப்பாற்றினாதான் நீ வல்லரசாக முடியும் அப்படிங்கிற மாதிரியான மேஜிக்கு, அதிகாரம், வளைவு நெளிவு இது எல்லாத்தையும் யூதர்களுக்கு கைவந்த கலை தான். அந்த வகையில் நெதன்யாகு அமெரிக்காவுக்கு கட்டளை இட்டு கொண்டிருக்கிறார். நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் அப்படின்னு அந்த யுஎஸ் செனட்டர் சொல்றாரு. நீங்கள் ஒன்றும் அமெரிக்காவினுடைய அதிபர் அல்ல அப்படிங்கிறத அவருக்கு நினைவுபடுத்துறார். நம்மளும் அதை நினைவுபடுத்திய கையோடு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஜெனீவாவுக்கு போயிருக்காரு ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் ஹராக்கி. அங்கே வந்து சமாதான பேச்சுவார்த்தைகள் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத ஈரான் இப்போ தெளிவுபடுத்தி இருந்தாலும், முதல்ல வந்து இஸ்ரேல் தண்டிக்கப்பட வேண்டும், அதற்கு பிறகு அவர்கள் சமாதானத்திற்கு வர வேண்டும், அவங்க இறங்கி வந்ததற்கு பிறகு வேணா போர் நிறுத்தத்தை பற்றி சிந்திக்கலாம் அப்படிங்கிறத ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியிலிருந்து இப்போ தகவலாக பதிவு செஞ்சுருக்காங்க. எல்லாரும் முயற்சி பண்றாங்க, பார்ப்போம் என்ன நடக்குது. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 7290799991. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.